நண்பர்களே, இதுவரைக்கும் எனக்குன்னு உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்டதில்லை. இந்த வீடியோ தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நண்பர்களே, இது சித்திரை மாதம் வருகிற வைகாசி 1ஆம் தேதி 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா வருஷத்தில் 4 நாட்கள் தான் வரும். வைகாசி 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி, மாசி 1ஆம் தேதி. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணுவே தனது பக்தனுக்காக மனம் இறங்கி வந்து வேண்டிய வரங்களை கொடுத்தனால தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த 15ஆம் தேதி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் புண்ணிய நேரம் டைம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். அதிகாலை 10 மணிக்கு முன்பாக பெருமாள் கோயிலில் போய் வேண்டிய வரங்களை கேளுங்க. வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். நண்பர்களே, உறவுகளே, தயவு செய்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. வைகாசி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். ஏன்னா வருஷத்தில் முதல்ல வர்ற விஷ்ணுபதி புண்ணிய காலம். 10 மணிக்கு மேலே போய் கும்பிட்டா 100% நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்குமா என்னங்க எனக்கு தெரியல. இறைவனோட அருளும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குது, இயற்கையோட சக்தியும் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். பொதுவாக சூரிய பகவான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறவர், ஒரு பிரைட்னஸ், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜி, டி வைட்டமின் நமக்கு கிடைக்கிது. உலகில் உள்ள தாவரங்கள்லாம் வளர்கிறதுக்கு சூரியன் ஒளியால் வேணும். சூரிய பகவான் அதிகாலை நல்லது செய்வார், மத்தியானம் கெடுதலை செய்வார், சாயங்காலம் கெடுதல் செய்வார். இந்த 10 மணிக்கு முன்னாடி தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும், அந்த இயற்கையோட பிரபஞ்சத்தோட அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கு தான் 10 மணிக்கு முன்னாடி போய் பெருமாள் கொள்ள வேண்டிய வரங்களை கேளுங்க. அப்படி நடக்கலைன்னா என்னை கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.